வெல்கம் டு MYLAI Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக். வீட்லேயே நம்ம அவன் இல்லாமல் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மைதா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் 3/4 கப்பு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து முட்டை, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூனு, நெக்ஸ்ட்டு வந்து பட்டர், வெனிலா எசன்ஸு 1 டீஸ்பூனு, சால்ட்டு. இப்போது ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. 2 எக்கு ஃபஸ்ட்டு அதில் விட்டுடுங்க. நல்லா அதை அடித்து விடணும். நல்லா 2 ஃபுல் முட்டையும் உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ வந்து எக் பீட்டர் வச்சு நல்லா அடித்து விடுங்க. நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். ஸோ நல்லா அடித்து விடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒரு நுர வரும். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். இப்போ நம்ம சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகர் பவுடரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலக்க போகிறோம். இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து குட்டீஸ் எல்லாமே ஜாலியாக ஹாப்பியாக செய்வாங்க. எங்கள் வீட்டில் என்னோடய பொண்ணு தான் இதை செஞ்சா. இன்றைக்கி நான் சொல்ல சொல்ல அவள் செஞ்சிட்டே இருந்தா. பார்த்திங்கன்னா நல்லா கலக்கி விடணும். நல்லா கலக்கி விடுங்க. ஸோ இப்போது நம்ம எக்கு சுகரை தான் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதையும் நல்லா டைட்டாக அடித்து கலக்கி விடுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க சோடா எடுக்க போகிறோம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுத்தையுமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸு, ஸோ அதையும் நம்ம அதில் ஊற்ற போகிறோம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு அதில் ஊற்றி நல்லா அடிக்க போகிறோம். நல்லா கலந்து விடுங்க. நம்ம எந்த அளவுக்கு கலக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், கேக் சாஃப்டாக இருக்கும். இப்போ மைதா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மைதா எடுத்துக்கோங்க. ஒரு ஜல்லடையும் எடுத்துக்கோங்க, வடிகட்டி மாதிரி. அதில் வச்சுருக்க திப்பி எதுவும் மாவில் சேரக்கூடாது. ஏன்னா நம்ம சாஃப்டாக அடித்து வச்சுருக்க மாவில் திப்பி ஏதாவது போயிடுச்சுன்னா நம்ம எடுக்க முடியாது. அதுக்காக தான் சாஃப்டான மாவு அதில் போயிடுச்சுன்னா நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லதாக ஒரு சாஃப்டான மாவு கிடைக்கும். அவ்வளோதான், மாவு சலிச்சாச்சு. இப்போ அதை போட்டு நல்லா கலக்கணும். நீங்கள் எடுத்த உடனே போட்டு ஃபாஸ்ட்டாக அடிச்சிடாதீங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குனீங்கனாலுமே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அங்கங்கே நீங்கள் வேகமாக தட்டினீங்கன்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். நல்லா சாஃப்டாக ஆகணும்னா மெதுவாகவே கலக்கி விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்போ மைதாவை அதில் தூவி விட்டுடுங்க. இப்போ ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் சால்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸு மூடி வச்சுடுங்க. அது உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டு வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க மாவை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அதில் போட்டு ஃபில் பண்ணி விடுங்க. இப்போது இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் நமக்கு கேக் ரெடி ஆகிடும். இப்போது அந்த ஸ்டாண்டு போட்டு அது உள்ளே வச்சுடுங்க. நீங்கள் சால்ட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஊற்றி இதையும் அது உள்ளே வச்சுடுங்க. இப்போது 30 மினிட்ஸ் ஆகணும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு பேக் ஆகிருக்கான்னு பாருங்கள். நம்மளுடைய வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.